Hi friends, இப்போ நம்ம கிட்ட Boult புதுசா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Boult Thrux அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா Boult கிட்ட இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 2000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்ல GPS ட்ராக்கிங், வர்க்கிங் கிரவுன், IP67 டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னும் என்னெல்லாம் இருக்கு and அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்திலாம் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நாம இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் உடைய அன்பாக்சிங்கை பார்த்தலாம். அன்பாக்சிங்லாம் சிம்பிள் தான். சைடுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஹோல்ல இப்படி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா வாட்ச் உள்ளே இருக்காது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 நாள் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அப்போயே வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 4 நாளாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி இதோட அன்பாக்சிங்கை ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு போடுறேன், பார்த்துருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Boult Thrux ஸ்மார்ட் வாட்சுடைய பாக்ஸ். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதோட இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ வர்க்கிங் கிரவுண்ட் இருக்குது, 3.53 HD டிஸ்பிளே இருக்குது, இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் வியரபிள் பிராண்ட், ப்ளூடூத் காலிங் மேட் இன் இந்தியா அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. சைடில் 1 இயர் வாரண்டி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி டாப் ஃபீச்சர்ஸ் GPS ட்ராக்கிங் இருக்குது, IP67 ரேட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தனே நமக்கு உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரக்கட் ஸ்மார்ட் வாட்ச் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு லுக் வந்து செமையாக பிடிச்சிருக்கு. அண்ட் இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக அப்புறம் பேசலாம். ஸோ சைடில் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் தான் இதில் இருக்குது. இதுக்கு அடுத்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 12 மந்த்துக்கான வாரண்டி இருக்குது. ஸோ அதற்கான கார்டு இருக்குது. அதுக்கடுத்து யூசர் மேனுவல் நம்ம கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னா இதோட டிசைன் தான். ஆக்சுவலி டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஒரு மாதிரி ரக்கட் ஸ்மார்ட் வாட்ச் லுக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி இது கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ராப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. ஆக்சுவலி சிலிக்கான் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கட் ஸ்மார்ட் வாட்சுக்கான அந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலி ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த வெளில தான் டிஸ்பிளே இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து இந்த ஃப்ரேமுக்கும் உள்ளே நமக்கு அந்த டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம எங்கேயாவது போகிறோம், தவறுதெல்லாம் எங்கேயாவது போய் இடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளாஸ் போய் மேலே படாது, ஸோ டேமேஜ் ஆகாது. அதுக்காக கொஞ்சம் உள்ளே கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் IP67 ரேட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் தண்ணிலாம் தேங்குச்சுன்னா அது உள்ளே போயிடுமா, அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அது ஒரு டவுட்டு. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இது கொஞ்சம் உள்ளே இருக்குல்ல, ஸோ அதனால் யூஸ் பண்ணுறப்ப டச் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கை போய் அந்த சைடில் வந்து இடிக்குதுல, அது ஒரு மாதிரி லைட்டாக எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. பட் டச்செல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, டச்லலாம் பிரச்சனை கிடையாது. பட் அது போய் இந்த சைடில் இப்படி கை போய் இடிக்கிறது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, இப்போ எங்கே இடிச்சோன்னா டக்குன்னு வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராபுடைய குவாலிட்டி செமையாக இருக்குது, சிலிக்கான் ஸ்ட்ராப்பு. அண்ட் மற்றபடி இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்த மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது போக சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கிங் கிரவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது போக 2 எக்ஸ்ட்ரா பட்டனும் கொடுத்துருக்காங்க, டாப்லையும் பாட்டம்லையும். இந்த டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ மெனு ஓப்பன் பண்ணோம்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட வந்து ஓப்பன் ஆகுது. 123+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஜிபிஎஸும் இருக்குது அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இன்னும் நிறைய டீட்டெயில்டான டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். மெயினாக நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த லொக்கேஷனுக்குலாம் போயிருக்கீங்க அப்படின்ற அந்த லொக்கேஷன் டீட்டெயிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கிங்குடைய ஹெல்ப் மூலியமாக நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டர் அக்யூரஸியோட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு டெடிகேட்டட் பட்டனும் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பட்டனை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் உங்களால் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ டெடிகேட்டடாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டாப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பட்டன்ஸ் உடைய யூசேஜ். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேன்னு வரும்போது ஆக்சுவலி இது வந்து ரவுண்ட் டயல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். 3.53 HD டிஸ்பிளே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 360 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ இருக்குது. ஓரளவுக்கு இன்டோர் அவுட்டோர் யூசேஜில் வந்து மேனேஜ் பண்ணிடுது. நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் போனாலுமே ஓரளவுக்கு விசிபிலிட்டிலாம் பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் எனக்கு பிரச்சனையாக தோணலை. பட் நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு உள்ளடங்கின மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு டச் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரேமில் வந்து கை ஒவ்வொரு டைம் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மேபி புதுசாக இருக்குது அப்படின்றதுனால பழகணுமா என்னன்னு தெரியல.
பட் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் டச்லாம் பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நமக்கு கரெக்டாக வந்து டச் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேமில் போயிட்டு டச் பண்ணிட்டு போகும்போது அந்த டச் ஃபீலிங் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. மேபி கொஞ்சம் பழகுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் டச் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அதில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து ஒரு 7 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா போல்ட் ஃபிட் அப்படின்ற அவங்களுடைய ஆப்ஸை போட்டிருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி 290+ வாட்ச் ஃபேஸஸ் அதில் இருக்கும். அந்த வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வாட்ச் ஃபேஸஸாக செட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 இதில் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படியே டிஸ்பிளேல இருந்து லெஃப்ட் சைடு இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெனு ஆப்ஷன் வரும். இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவிட்டி டேட்டா இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி டேட்டா உங்களுடைய ஆக்டிவிட்டி டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்லீப் கவுண்ட் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்லீப்பை நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஃபோன் கால் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் பேசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பேசிக்கலாம். அதற்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது போக இதிலே டயலரும் கொடுத்துருக்காங்க. அந்த டயலர் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னாலும் கால் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் கான்டாக்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு தேவையான முக்கியமான கான்டாக்டை. மற்றபடி கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப நாய்ஸ் இல்லாத இடத்துல இருந்து பேசுகிறீங்க அப்படின்னா பேசிக்கலாம், மேனேஜ் பண்ணிவிடும், பிரச்சனை கிடையாது. வீட்டிலலாம் இருந்து பேசுகிறீங்க, ஓரளவுக்கு நாய்ஸ் இல்லாத இடத்துல இருந்து பேசுகிறீங்கன்னா பேசிக்கலாம். அந்த அளவுக்கான கால் குவாலிட்டி தான் நமக்கு இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆப்ஷனில் நான் சொன்ன மாதிரி 129+ ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்பில்டாக ஜிபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஜிபிஎஸோட நீங்கள் கலந்து இன்னும் பெட்டரான ட்ராக்கிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். இப்போ நீங்கள் வாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ற அந்த மேப் பார்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஜிபிஎஸ் மூலியமாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இன்னும் மோர் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் இந்த ஒர்க் அவுட் டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஒர்க் அவுட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அது போக பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறதுக்கான சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் ப்ரெஷரை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். SpO2 லெவலை மானிட்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் லெவலை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். அதற்கான சென்சார் இருக்குது. அண்ட் வெதர் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து நீங்கள் வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னா உங்கள் மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி போல்ட் ஃபிட் ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ்லாம் இதில் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் மாதிரியான எல்லா ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த ஆப்பில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் எடுத்து படிச்சிக்க முடியும். ஸோ அதற்கான சப்போர்ட்டும் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலுடைய கேமராவை இங்கேருந்து ஷட்டர் பண்ணணும், இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது போக மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த பாட்டை வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெடிடேஷன். ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்கான அந்த மெடிடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெடிடேஷன்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்து நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய டாப் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது போக டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் வாட்ச் டைமர், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து அலாரம் இருக்குது. அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னா இதிலே நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைன் ஃபோன் உங்கள் மொபைலை வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் ரிங் அடிக்கிற மாதிரி ஸோ இங்கேருந்தே வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃபோன் வந்து எங்கேயாவது மறந்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ அதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது போக கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கையில் இல்லாதப்ப வாட்ச்லேருந்து நீங்கள் ஏதாவது கால்குலேஷன் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அண்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைம் பாஸ்க்கு நீங்கள் ஏதாவது கேம் விளாடணும் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்சில் விளாண்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 கேமுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் செட்டிங்கில் போய்ட்டு உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அது செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுதான். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்கள் மொபைலை வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுடைய கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து பண்ணிக்க முடியும். கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் அதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரன் ஆகும். இது போக நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவிட்டீஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடுடைய டேட்டாவெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா
எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் சப்போர்ட் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இது போக மற்ற எப்படி எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது, SpO2 லெவலு, ப்ரெஷர் செக் பண்ணுறது, ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் பண்ணிக்கலாம். பட் அந்த மெடிக்கல் டேட்டாலாம் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ எந்த ஸ்மார்ட் வாட்ச்லையுமே அந்தளவுக்கு அக்யூரேட்டான டேட்டா அப்படின்றது வராது. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு அதை வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி என்னோட யூசேஜ்லேருந்து ஒரு 4 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4 நாள் யூசேஜ்லேருந்து பார்க்கும்போது ஸ்மார்ட் வாட்ச் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. மொபைலோட பேர் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது, கால் பேசுகிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் மெயினாக ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 1799 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு பார்க்கும்போது ஃபீச்சராக நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அப்படின்றதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உண்மையிலே நல்ல விஷயமா இருக்குது. ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் க்ரௌன் பட்டனுமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த 1800 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன், நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட ஒர்க்கிங் க்ரௌனோடலாம் பார்க்குறீங்க அப்படின்னா வேணும்னா கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய பை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.